வணக்கம் என் இனிய நண்பர்களே. என்னுடைய காணொளி 2 காணொளி நூற்றுக்கணக்கான வியூஸுகளை தாண்டி போயிடுச்சு. அதில் என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா, யாருமே லைக் பண்ணல. நிறைய பேர் லைக் பண்ணாமையே பார்க்குறீங்க. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா ஏதோ எனக்கு ஒரு உபகாரமாக இருக்கும். தயவுசெய்து அந்த கடமையை கொஞ்சம் செய்யுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 விஷயம் பார்ப்போம். ஒன்று, உத்தரப்பிரதேசம் கான்பூரில் 4 வயது சிறுமி உயிரிழப்பு. 2 தெருநாய்கள் கடிச்சிருக்கு. தெருநாய்களை கடித்து 4 வயது சிறுமி உயிரிழந்திருக்கு. ரொம்பவும் பரிதாபகரமான ஒரு விஷயம். 4 வயசு குழந்தையை பெற்றவங்க எவ்வளோ சிரமப்படுவாங்க, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் நம்ம அதுவும் தெருவில் நாய்கள் கடித்து இறந்துருக்காங்க அப்படின்னாக்கா, அது சும்மா நாய் ஒரு பெரிய மனிதனை கடித்தாவே பயங்கரமாக கடிக்கும். அதனுடைய எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும். 4 வயசு குழந்தை அதனுடைய கடிகளை எப்படி தாங்கும்? அது ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். ஆனால் இப்போ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 44 கறிக்கடைகளை இடித்து தரமட்டமாக்கிட்டாங்க. இது 4 வயசு குழந்தைய தெருநாய்களை கடித்ததுக்கு இந்த கறிக்கடைங்க தான் காரணம் அப்படின்னு கறிக்கடைகளை இடிச்சிட்டாங்க. சரி, இப்போது தெருநாய்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்குங்க? அரசாங்கத்துக்கு தானே இருக்குது. தெருநாய்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பும் இந்த கடமையும் யாருக்கு இருக்குது? அரசாங்கத்துக்கு தானே இருக்குது. அரசாங்கம் செய்ய விட்டுட்டு கறிக்கடைகள் மேலே பழிய போட்டாக்க ஒவ்வொரு கடிகாரனும் நாங்கள் நாய் வளர்க்குறோம், நாங்கள் ஒவ்வொரு கறிக்கடைக்காரனும் நாங்கள் 50 நாய் 100 நாய் வளர்த்துக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரூல் ஏதாவது வச்சுருக்காங்களா? அதை வச்சுக்கிட்டு உள்ளார கேட்டு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்களா? அப்படியும் தெருநாய்களோட அட்டகாசம் இங்கேயே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. நம்ம ஊர்லேயே தமிழ்நாட்டிலே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஏகப்பட்ட அட்டகாசம் பண்ணுது, ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுது திருநாய்ங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா நைட்லலாம் ஒரு சாதாரணமாக ரோட்டில் நம்ம மெயின் ரோட்லேயே சாதாரண நடந்து போயிட முடியாது. ஏன்னா 15 நாய் எல்லாம் ஒன்றா கூடிக்கும். பகலில் பார்த்தீங்கன்னா 1-2 நாய் தான் கிடைக்கும். நான் நடந்துட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் நைட்டில் பார்த்தீங்கன்னா 15 நாய் 20 நாய் ஒன்றா கூடி உட்காந்துக்கும். ஒரே இடத்துல படுத்துருக்கோம். நீங்கள் அதை தாண்டி போகணும்னா ஏதாவது ஒரு நாய், எல்லாம் சைலண்ட்டாக தான் இருக்கும். ஒரே ஒரு நாய் மட்டும் உருடிச்சுனா போச்சு, மொத்த நாயும் நம்மளை பிடிச்சிடும். நீங்கள் ஒவ்வொரு நாயும் நல்லா உயரம் இருக்கும், கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குது. அப்போ பார்க்கும்போதே பயமாக இருக்குது. அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணும்? 4 வயசு குழந்தை என்ன பண்ணும்? அப்போது தெருநாய்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு அரசுக்கு இருக்குது, கார்பரேஷனுக்கு இருக்குது. அதை விட்டு கறிக்கடைக்காரன் பொழப்பு நடத்துகிறவன், வயிற்றுக்கு பொழப்பு நடத்துகிறவன் இடித்தாக்கா சரி. இந்த 44 கறிக்கடை இடித்ததுனால திருப்பி அந்த கறி சாப்பிட்றவங்க சாப்பிடாமல் இருப்பாங்களா? 45வது கடையில் போய் வாங்க தானே போகிறாங்க. அங்கிட்டு போய் 44 கடையை இடித்து தரமாட்டமாக்கிட்டீங்க, ரைட்டியா? 45வது கடையில் போய் வாங்குவானா வாங்க மாட்டானா? அப்போ நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய நோக்கம் அந்த குழந்தை இறந்தது அல்ல. இந்த அரசினுடைய நோக்கம் குழந்தை இறந்தது அல்ல. அந்த இறைச்சி கடைகளை மூடணும், இடிக்கணும். இதுதான் இந்த அரசாங்கத்துடைய நோக்கம். யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட்டோடைய நோக்கம் அந்த இறைச்சி கடைகளை இடிக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி இந்த சிறுமிகளை காக்க வேண்டும், இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு. சரி, அந்த கடித்த நாய்களை நீங்கள் என்ன பண்ணீங்க? 44 கறிக்கடைகளை இடிச்சிட்டீங்க. அந்த கடித்த நாய்கள் என்ன பண்ணீங்க? அதை ஏதாவது பிடிச்சிட்டு போய் ஏதாவது ஒன்று பண்ணீங்களா? எங்கள் ஊர்லேயே நாய்களை பிடிக்க முடியல, எங்கள் ஆளுங்களே தடுமாறுறாங்க. அவங்க வந்தால் ஊரில் ஒரு நாய் இருக்காது, ஒரு நாய் கூட இருக்காது. அவங்க வரும்போது ஒரு நாய் கூட இருக்காது, எல்லாம் எஸ்கேப் ஆகுது. ஆனால் அவங்க வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அத்தனை நாய், அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தனை நாய் ஒன்றா கூடி ரோட்டில் படுத்துருது. அரசாங்கம் செய்கிறத ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு செய்யாமல் சேவையா, இனிமேல் இன்னொரு சிறுமிக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாது, இந்த குழந்தையினோட பெற்றோர் படுற கஷ்டம் மாதிரி வேற எந்த பெற்றோர்களும் படக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு அரசாங்கம் செய்யணும். அதை விட்டு இறைச்சி கடைகளை போய் இடிக்கிறதுனால என்ன புண்ணியம்? எனக்கு இதான் அப்படி தான் தோணுது. உங்களுக்கு நான் இறைச்சி கடைகளை இடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை. அவர்கள் எதுவும் தவறு பண்ணியிருந்தாக்கா இடிக்கலாம், இல்லை வேறு எதுவும் பிரச்சனைனா கூட நான் செய்யலாம். ஆனால் நீ இடித்ததனுடைய உள்நோக்கம் சிறுமிகளை, குழந்தைகளை காப்பதற்காக அல்ல, இறைச்சி கடைகளை இடிக்க வேண்டும் என்பதற்காக. சரி, அடுத்த விஷயம் பார்ப்போம். இன்றைக்கி ஹெட்லைன் பார்த்தீங்களா?
முகேஷ் அம்பானியை பின்னுக்கு தள்ளிட்டு அதானி ஆசியாவின் நம்பர் 1 பணக்காரனாக மாறியிருக்கிறார். ஆசியாவில் தாங்க நம்ம சைனாவும் இருக்குது. உலகின் மாபெரும் வல்லரசான சைனா வந்து ஆசியாவில் தான் இருக்குது. ஆனால் அங்கே எந்த பணக்காரனும் வரல. ஆசியாவின் நம்பர் 1 பணக்காரனுங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ பில்லியன் சொல்கிறாங்க. 115 பில்லியனா எத்தனையோ பில்லியன் அமெரிக்க டாலர், பில்லியன் அமெரிக்க டாலருங்க. அப்போது சைனா வந்து நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. ஆனால் ஆசியா கண்டத்தில் தான் இருக்குது. சைனாவில் யாரும் இந்த மாதிரி ஒரு கோடீஸ்வரர்கள் யாரும் ஆகலை, யாரும் வளரலை. அவ்வளோ பெரிய தொழிலதிபர்கள் அங்கே யாரும் இல்லை போட்டுருக்கு. இவங்களை விட அவங்க இருக்கிறவங்க சின்ன தொழிலதிபர்கள் போட்டுருக்கு. ஆனால் சைனா பொருளை உலகமே பயன்படுத்துது. ஒரே ஒரு நாள் சைனா பொருளை பயன்படுத்தாமல் நிப்பாட்டு. இப்போ ஒரு அமெரிக்காவில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சைனா பொருளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணணும். அவங்க பொருளை ஒரு நாளாவது 24 மணி நேரம் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு தம்பதிகள் ஒரு வீட்டில் ஆராய்ச்சி ஒரு முடிவெடுத்து சைனா பொருளை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துருக்காங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கிட்டத்தட்ட 98% பொருட்கள் சைனா பொருட்கள். சரி, வெளியில் போய் வாங்கலாம், இந்த கடையில் வாங்கலாம், அந்த கடையில் வாங்கலாம், அந்த கடையில் அப்படி தான் இருக்குது, அந்த கடையில் வாங்கலாம், அங்கேயும் அப்படி தான் இருக்குது, அங்கே இந்த கடையில் அப்படி வாங்கலாம், அப்போ அங்கேயும் அப்படி தான் இருக்குது. இவ்வளவு இருக்கும்போது இத்தனை கடைகளிலையும் கிடைக்காத அந்த வெளிநாட்டு பொருள் வேற எங்கேயும் கிடைக்கல. சைனா பொருள் மட்டும்தான் எல்லா கடையிலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நீக்கமர நிறைஞ்சிருக்கு. சைனா பொருட்கள் மட்டும்தான். காரணம் என்ன அப்படின்னா, வேற கம்பெனிக்காரெல்லாம் பயப்படுறான், இவனை மாதிரி குறைச்ச விலைக்கு தர முடியாது அப்படின்னு. உலகம் பூரா இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு சைனா பொருளை யூஸ் பண்ணாமல் ஒரு நாள் கூட ஓட்ட முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிற சைனாவில் இருந்து உலகின் நம்பர் 1 பணக்காரன், நம்பர் 2 பணக்காரன், ஆசியாவின் நம்பர் 1 பணக்காரன், 2வது பணக்காரன், 3வது பணக்காரன் எவனும் வரல. ஆனால் இந்தியாவிலேருந்து பாருங்க, அதானி அம்பானி 2 பேரும் எப்படி புரியல. சைனா 148 கோடி பேரா 49 கோடி பேத்துக்கும் சோறு போடுது, பசி இல்லாமல் வச்சிருக்குது, பட்டினி இல்லாமல் இருக்குது. கம்யூனிசம் நல்ல ஜனநாயக நாட்டை கொடுக்குறான், தொழிலை கொடுத்துருக்குறான், நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்துருக்குறான். உலகம் பூரா கம்பெனிகள் பரவி கிடக்குதுங்க. சைனா எல்லா நாட்டிலையும் முதலீடு பண்ணியிருக்கிறான். அவன் பொருளை சைனாவில் தயார் பண்ணி உலகம் பூரா அனுப்புகிறான். ஆனால் இந்தியாவில் நீ நல்லா யோசிச்சு சிந்திச்சு பாருங்க, எப்படி நம்பர் 1 பணக்காரனாக, ஆசியாவின் நம்பர் 1 பணக்காரனாக இந்தியன் ஆக முடியும் அப்படின்னா அரசாங்கம் அவ்வளவு சப்போர்ட் பண்ணுது. இந்த பணக்காரத்தனம் வந்து இந்த மோடி ஆட்சிக்கு வந்து இந்த 10 வருட காலங்கள் தான், இந்த கடைசியில் இந்த 4 வருடம் 3 வருட காலங்கள் தான். ஆனால் இதுக்கு புள்ளி வந்து அப்போதுலேருந்தே போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது இவர் சிஎம்மாக இருக்கும்போதே, குஜராத்தினோட சிஎம்மாக இருக்கும்போதே இதுக்கு வந்து புள்ளி வச்சு அது கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கோலம் இப்போ நிறைவடைஞ்சிருக்குது. அவங்க சொன்ன மாதிரி ஒரு சில காணொலிகளை பார்க்குறோம். அவங்க சொன்ன மாதிரி யாருடைய சொத்து அப்படின்னே தெரியல. அதானியின் சொத்து யார் இது? இப்போ அம்பானியின் சொத்து வந்து அவங்க அப்பா காலத்துலேருந்து அவங்க அம்பானி சொத்து ரைட்டு. 2014க்கு முன்னாடி அதானியோட சொத்து மதிப்பெண்ணா, இன்றைக்கி அதானியோட சொத்து மதிப்பெண்ணா, அது எப்படி இவ்வளோ தூரம் வளர்ந்துச்சு, அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் ராகுல் காந்தி சொல்கிறதையும் எடன்பர்க் அறிக்கை சொல்கிறதையும் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, இது பலூனு, ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூன். இல்லை என்றால் அந்த சொத்து பூரா மற்றவங்க சொல்கிற மாதிரி மோடியோட தான் இருக்கணும். ஒரு மனிதன், எல்லா மனிதனுமே இந்த உலகத்தில் சுயநலவாதி தாங்க. யாரும் பொதுநலம் வந்து இருக்கும். எல்லாருமே காமராஜர் மாதிரியும், கக்கன் மாதிரியும், பேரறிஞர் மாதிரியும் வாழ முடியாது. எல்லாருமே தந்தை பெரியார் மாதிரியும், சேக்குவேரா மாதிரியும் பொதுநலத்துக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்கும். இவர்களை விடுங்க, நான் சொன்ன நபர்களெல்லாம் விடுங்க, சேக்குவேரா விடுங்க, தந்தை பெரியாரை விடுங்க, பேரறிஞரை விடுங்க, காமராஜரை விடுங்க, கக்கனை விடுங்க, இவர்களெல்லாம் விட்டு விடுங்க. அவங்கெல்லாம் வந்து அவர்களை பற்றி பேசுவதற்கு ஒரு படி மேலே போய் பேசணும்னா அவங்கள பற்றியெல்லாம் பேச வேணாம். ஆனால் எல்லா மனிதர்களும் ஒரு சுயநலம் ஒன்று இருக்கும். எப்படி ஊராம் விட்டு கம்பெனிக்கு நீ எப்படி இவ்வளவு பணத்தை அள்ளி கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு டவுட் வருது இல்லை? அதை நம்ம பேசணுமா இல்லையா? அப்போது
கெஜ்ரிவால் சொன்ன மாதிரி, மஹுவா மைத்ரா அந்த அம்மா சொன்ன மாதிரி, இன்னும் சில காணொளிகளில் வர மாதிரி, அந்த சொத்து முழுவதும் இவரோட தான் இருக்கணும், மோடியோட தான் இருக்கணும். மோடியுடைய சொத்துக்கு அதானி பினாமியாக இருந்து பராமரிக்கிறார். மோடி அவரது கம்பெனியை நம்பர் 1 கம்பெனியாக மாற்றுவதற்கு அரசு கையில் உள்ள அத்தனை அதிகாரங்களையும் பயன்படுத்தி அந்த கம்பெனியை உலக பணக்கார கம்பெனியாக காட்ட முயல்கிறார் அப்படின்னு தான் நம்ம நம்ப வேண்டியிருக்குது. எந்த நிமிடம் இருந்தாலும் சரிங்க, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட் இருக்காரு, எனக்கு இது மாதிரி செய்யணும், அது மாதிரி செய்யணும். ஏய் சும்மா நிப்பாட்டுப்பா, என் ஃப்ரெண்டு தான், நீ என்கிட்ட எது வேணா கேளு, நீ பாட்டுக்கு என்னமோ நீ ஊரம் ஓட்டு சொத்தை என் பொண்டாட்டி கையை அப்படிங்கிற மாதிரி கடத்தங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி நீ பாட்டுக்கு அரசு சொத்தெல்லாம் நீ கேட்டீங்கன்னா நான் எப்படி தருவேன் அப்படின்னு 1%, ஒரு 5%, 10%, ஒரு 20%, அட 90% ஒத்துக்க, ஒரு 10% அது கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? ஆனால் இவர் ஏன் கேட்கல? அப்படி தான் இருக்குமோ மொத்த சொத்துக்கும் மோடி தான் சொந்தக்காரரோ? காலம் பதில் சொல்லணும். நாளைக்கு தெரிஞ்சு போயிடும், நாளைக்கு சாயங்காலம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நாளைக்கு மோடி ஜெயிக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. அது இவங்க கோடி மீடியா, மடியில் இருக்கக்கூடிய மீடியா, கோடினா மடின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அதான் நினைக்கிறேன். மோடியின் மடியில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் அனைத்து மோடி தான் ஜெயிப்பார்னு ஒரு கருத்து கணிப்பை, ஒரு பொய்யை சொல்லி கொண்டு திரிகின்றன. இந்தியா கூட்டணி மிக வலுவாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் இதில் உள்ளடி வேலைகள், தேர்தல் ஆணையத்தை காணாம போச்சுனாங்க. தேர்தல் ஆணையர்கள் திருப்பி வந்து பதில் சொல்லியிருக்காங்க. எப்படி பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையம் காணாம போச்சுன்னீங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், எங்கேயும் போகல, தேர்தல் ஆணையர்களை ஆணையத்தை காணான்னு சொல்கிறோம், இங்கே தான் இருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அவர்கள் இருந்தால் நாளைக்கு யார் ஜெயித்தாலும் சரிங்க, நல்லபடியாக கரெக்டாக ஓட்டு எண்ணுங்க. ஓட்டும் போட்டிருக்கணும். அந்த மாதிரி என்ன செஞ்சாங்கன்னு தெரில. நிறைய இடங்களில் பார்த்தோம், துப்பாக்கியை வச்சு மிரட்டினதெல்லாம் பார்த்தோம். பிஜேபிக்கு ஓட்டு போடு அப்படின்னு வந்தவங்களை பூரா பிஜேபி ஓட்டு போடணும்னு சொல்லி மிரட்டினதெல்லாம் பார்த்தோம். என்னென்ன அட்டூழியங்கள்லாம் தெரிஞ்சது, என்னென்ன அட்டூழியங்கள் வந்து நடந்துச்சோ அதெல்லாம் தெரியல. இதையும் மீறி இந்த நாடு ஜெயிச்சா, இந்த நாட்டில் வந்து அவர் மோடி 3வது முறையாக ஜெயிச்சா ரொம்ப கஷ்டம்தான். இப்போ நான் வந்து எக்ஸல் சூப்பரில் நான் வந்து வெங்காய வியாபாரம் பண்ணுறேன். மோடி வந்துட்டார், திருப்பி வந்துட்டார் அப்படின்னா வண்டியை வீட்டில் நிப்பாட்டிட்டு பெட்ரோல் போட முடியாது. வண்டியை வீட்டில் நிப்பாட்டிட்டு கூடையில் தான் வெங்காய வியாபாரம் பண்ணணும், தலையில் தூக்கிட்டு தான் வெங்காய வியாபாரம் பண்ணணும். ஏன்னா பெட்ரோல் 200 ரூபாய்க்கு போவோம், 150 ரூபாய்க்கு போவோம். எப்படி பெட்ரோல் போட்டு வெங்காயத்தை 20 ரூபாய்க்கு விற்க முடியும்? 150 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 1 கிலோ வெங்காயத்தை 20 ரூபாய்க்கு எப்படி விற்க முடியும்? இவருக்கு ஓட்டு வேணும் அப்படின்னா எலெக்ஷன் வரும்போது வெங்காய விலையை குறைப்பார், வெளிநாட்டுக்கு போகிற வெங்காயத்தை தடுத்து நிப்பாட்டிடுவார். ஓட்டு எலெக்ஷன்லாம் முடிஞ்சுனாக்கா தூக்கி விட்ருவார். இவர் குறைக்கும் போது நாங்கள் அழுவணும், கூட ஏறும்போது நாங்கள் சிரிக்கணும். இல்லைங்க விதி. சரி, மோடி வருவதற்கு முத நாள்லேயே ஹெட்லைன் வருது, அதானி தான் நம்பர் 1, ஆசியாவின் நம்பர் 1 பணக்காரன் அப்படின்னு. ஒருவேளை ஜெயிச்சு விட்டா அடுத்த மாதம் இதே நாள், ஜூன் மாதம் 4ஆம் தேதி, அடுத்த வருஷம் இதே நாள் ஒருவேளை உலக பணக்காரர் ஆயிடுவாரோ தெரியாதுங்க. நம்மகிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் அள்ளி கொடுத்தாலும் கொடுப்பார்ல, பாக்கெட்லேருந்து பிடுங்கி கொடுத்தாலும் கொடுப்பாருங்க. கவனமாக இருங்க.